இன்றைக்கி நம்ம கிச்சனில் கோதுமை தோசை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கோதுமை மாவு, வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன், முட்டை. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கோதுமை மாவு போட்டுக்குங்க, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, தேவையான உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ முட்டை ஊற்றிக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தோசைக்கல் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்குங்க. இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். திருப்பி போட்டுக்குங்க. இப்போ நல்லா வந்துடுச்சு. ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். சூப்பரான கோதுமை தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் AHS சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.